ஷலோம் அலைக்கேம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தையை குறித்து நாம் படிக்கவிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் அருகே 2 கள்ளர்களும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். 2 குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது அவர்களும் ஆண்டவரிடமாக என்ன செய்கிறார்கள்? உரையாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அநேகர் அவரை இகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற சாதாரண மக்கள் அவரை இகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்க இருக்கிற போர்ச்சேவர்கள் குற்றங்கள் அவரை இகழ்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நடந்தது என்ன? இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இப்பொழுது மரிக்கும் பொழுது, இப்பொழுது ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிற அந்த 2 கள்ளர்களில் ஒரு கள்ளனும் இயேசுவை இகழ்கிறான். இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்பொழுது மற்றொரு கள்ளனை பார்த்து சொல்கிறான், நீயும் நானும் இங்கே குற்றம் செய்து நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இவர் தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே, இவர் குற்றம் இல்லாமல் இங்கே சிலுவையிலே மரிக்கிறார் என்று சொல்லி அந்த நேரத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக உணர்ந்து அந்த மனிதன் ஆண்டவரிடமாய் பேசுகிறான். பாருங்களேன், அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இந்த மனிதன் மட்டும் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறான்? இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக, அவர் ஒரு பெரிய ராஜ்யத்தின் தலைவராக பார்க்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அங்கே இயேசுவை ராஜாவாக பார்க்கிறார். இப்பொழுது இதற்கு மறுமொழியாக தான் ஆண்டவர் பேசின இந்த வார்த்தை தான் 2வது வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய். இந்த வார்த்தையினுடைய அந்த அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இன்றைக்குன்னு சொல்றப்பே அந்த சிலுவையில் மரிக்கும் பொழுது இயேசு ஏதோ அதிகாரம் இல்லாதவராக இல்லை. அந்த சிலுவையில் மரிக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து மிகவும் அதிகாரம் வாய்ந்தவராக அங்கே ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவர் ஒரு 3 நாள் கழித்து நான் உயிர் தந்த பிற்பதாக நான் யோசிக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது கூட அதிகாரமுடைய ஒரு ராஜாவாக இருக்கிறதால் தான் அந்த இடத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துடன் அவராலே பேச முடிகிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த பரதீசில் இருப்பாய் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம சற்று புரிந்து கொண்டால் இதுவும் அழகாக இருக்கும். புதிய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படி புதிய ஏற்பாடு எபிரேயத்துல மொழிபெயர்க்கப்படும் பொழுது இந்த வார்த்தை எபிரேயத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுது, அந்த காலங்கள்ல இந்த ஜனங்கள் பரதீசு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எப்படிப்பட்ட அர்த்தத்தை வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு புரியும். அந்த எபிரேய பைபிள்ல, எபிரேய புதிய ஏற்பாட்டுல எப்படி இதை மொழிபெயர்த்திருந்தார்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கி ஹயோம் டிஹ்யே இம்மாதி பெகான் இடன். கி ஹயோம் டிஹ்யே இம்மாதி பெகான் இடன். Ki hayo means today, இன்றைக்கு. Tikhye, you will be with me. இம்மாடினா with me, என்னோடு இருப்பாய். பெகான் ஏடன். அதை வாசிக்கிறப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது ஏதேன் தோட்டத்தில் நீ இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய் அப்படின்னு இருக்குது. பெகான் ஈடன். இந்த பாரடைஸ் அப்படின்ற வார்த்தையை எபிரேயத்துல எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? பெகான் ஈடன். என்னுடன் கூட இன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே இருப்பாய். எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அதை குறித்து சரி, அப்ப 1ஆம் நூற்றாண்டு அந்த நாட்கள் இந்த யூதர்கள் அப்ப பரதேசை எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வேற எப்படிலாம் படிக்கலாம்னு சொல்றப்ப 1ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பழைய ஏற்பாடை படித்து புரிந்து கொள்வதற்கு அநேகர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கிரேக்க மொழிபெயர்ப்பு பழைய ஏற்பாடை கையில் வைத்திருந்தார்கள். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பதாக இருந்தே அலெக்சாண்டருடைய காலத்திலிருந்தே அவர் எங்கே போனாலும் எந்த இடத்தில் சென்றாலும் கிரேக்க மயமாக்குதல், எல்லாரையும் கிரேக்கம் பேச வைத்தார். கிரேக்க தத்துவ ரீதியாக சிந்திக்க வைத்திருந்தார். இதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுமே சிறையிருப்பினுமாய் சிதறி இருந்த ஆங்காங்கே இருந்த ஜனங்கள் இப்பொழுது எல்லாருக்கும் இப்பொழுது கிரேக்கம் தெரியும், ஆனால் தங்களுடைய சொந்த பாஷையாகிய எபிரேயம் தெரியாது. இந்த கிரேக்க வேதாகமத்துல பாரடைசோ என்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கும் பொழுது, பாரடைசோ என்ற வார்த்தை ஆதியாகமத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆதியாகமத்துல அங்கே ஏதேன் தோட்டத்தை குறித்து மென்ஷன் பண்ணும் பொழுது அங்க பாரடைசோ என்ற வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அநேக கிறிஸ்தவர்கள், முக்கியமாக அநேக யூதர்கள், இந்த கிரேக்க வேதாகமத்தை படித்து புரிகின்றவர்கள், இவர்களுடைய கான்செப்ட்ல கண்டிப்பாக பாரடைசோ என்ற வார்த்தையை அவர்கள் நினைக்கும் பொழுது அவர்கள் ஏதேன் தோட்ட உறவை அவர்கள் நினைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தது.
ஏதேன் தோட்டத்துல எப்படி ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மக்களோடு கூட அன்போடு கூட அவர் உறவாடி அங்கே ஆதாமுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த அழகான உறவை காண்பிக்கின்ற அந்த அழகான ஒரு தோட்டம் போல இந்த பாரடைசோ என்ற வார்த்தை அந்த இடத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மீண்டும் அந்த உடைக்கப்பட்டு போன அந்த ஏதேன் தோட்ட உறவிற்குள்ளாய் உன்னை நான் மீண்டும் அழைத்து செல்வேன். முதலாம் மாதம் பாவம் செய்ததினாலே மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டான். இப்பொழுது 2ஆம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மீண்டுமாய் அந்த உடைந்து போன அந்த ஏதேன் தோட்ட உறவை அவர் மீண்டுமாய் புதுப்பித்து இந்த மனிதனை சொல்கிறார், நீ என்னுடன் கூட அந்த பரதேசியில் இருப்பாய். அப்படின்னா உடனே அவர் ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்துட்டு போனான்னு அந்த மாதிரி தோட்டத்திற்குள் போவது என்ற அடையாளத்தை காட்டிலும் மீண்டுமாய் அதே உறவை நிலைநாட்டுகிறார் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த பாரடைசோ அப்படின்ற வார்த்தை முக்கியமாக இந்த கிரேக்க ரோம கலாச்சாரங்களிலே அந்த நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் தங்களுடைய தோட்டங்கள், அதாவது முக்கியமாக இந்த பிரைவேட் கார்டன் என்ன செஞ்சாங்கன்னா பாரடைசோ என்று அழைத்தார்கள். அதே போல இந்த வார்த்தை பர்தீஸ் அப்படின்ற வார்த்தை நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சில புத்தகங்களை பார்க்க முடியும். முக்கியமாக நெகேமியால பார்க்க முடியும். அதே போல பிரசங்கி 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல அந்த ராஜா சொல்றார், நான் எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கினேன்னு சொல்றது போல அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சிங்கார வனங்கள் எல்லாத்தையும் ராஜாவுடைய பிரைவேட் பார்க்கலாம் பர்தீஸ் என்று சொல்லி அழைத்தார்கள். இந்த நாட்களில் முக்கியமாக ராஜாக்களுடைய அந்த அரண்மனைகள் இந்த பிரைவேட் பார்க்குக்கு அழைக்கப்படுதல் ஒரு பெரிய ஒரு ஹானரபிள் ஒரு ஸ்டேட். இப்ப உதாரணத்துக்கு உங்களை வெள்ளை மாளிகையில ஒரு நாள் டின்னருக்கு உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா அது உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயமா இருக்கு. அப்படித்தானே? அதே போலதான் இந்த நாட்களில் இந்த கள்ளன், இந்த குற்றவாளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை ஒரு ராஜாவாக பார்க்கிறார். இப்பொழுது ஆண்டவர் இவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறாரு, நீ இன்றைக்கு என்னுடைய அந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல அந்த எனக்கும் உனக்கும் ஒரு அழகான ஒரு தொடர்பு ஏற்படுத்த போகிறேன் என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். யாரும் இந்த கள்ளர்கள் என்று சொல்லும் பொழுது அநேக நேரங்களில் இவங்க ஏதோ ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிற திருடர்களை போல நம்ம பார்க்க கூடாது. ஒரு சாதாரணமான திருடர்கள் அப்படின்ற அந்த கேட்டகரி கிடையாது. கிரேக்க வேதாகமத்துல முக்கியமா மத்தேயெல்லாம் இவர்களை குறித்து எழுதும் பொழுது மத்தேயு சொல்கிறார் கள்ளர்கள் என்று சொல்கிறார். கள்ளர்கள் என்ற கிரேக்க வார்த்தைக்கு லெஸ்தாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த லெஸ்தாய் என்ற வார்த்தை அந்த காலங்களிலே முக்கியமாக அரசியல் போராளிகளுக்கு, யூதர்கள் அநேகர் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் ரோமர்கள் பார்க்கும் பொழுது அவர்களும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அவர்களை அழைப்பார்கள், லெஸ்தாய். அதே போல இந்த லெஸ்தாய் என்ற வார்த்தை இவன் ஏதோ சாதாரண திருடன் கிடையாது. இவர்கள் போய் வயலன்ஸ் மூலமாக பயங்கரமாக அடிதடி மூலமாக, நீங்கள் இந்த நல்ல சமாரியன் குறித்த ஓமையில நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறீர்களா, அங்கே வழி அருகே இருந்த கள்ளர் கையில் அகப்பட்டான். இவங்க என்ன பண்ணாங்க? தெரியாம போய் திருடவில்லை, அவனை அடித்து அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக்கி அவனிடமாக திருடி சென்றார்கள். இப்படிப்பட்ட கள்ளர்கள் மிகவும் அதிகமாக கொடூரமாக செயல்படுகின்ற மக்கள், பிறருடைய உயிரை மதிக்காதவர்கள், அந்த நாட்களில் இருந்த அரசாங்கத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், they are criminals. அவர்களை யாரும் நேசிக்க கூட முடியாது. அவர்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் திட்டுவார்கள், சபிப்பார்கள். இப்பொழுது ரோம அரசாங்கமும் இவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து விட்டதால் இவர்களுக்கு என்று எந்த பிரிவிலேஜ் கிடையாது. இவர்களுடைய அநேக உரிமைகள் பறிக்கப்பட்டது. எந்த உரிமைகளும் இல்லாமல், ஒரு அந்தஸ்தும் இல்லாமல் தான் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் அவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும், ஆனால் இப்பொழுது இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசுவை ராஜாவாக மதித்து இயேசுவிடம் கேட்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். அவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த பிரைவேட் கார்டன், தன்னுடைய அந்த பிரைவேட் ஸ்பேஸுக்கு அவனை அழைத்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசியில் இருப்பாய். மீண்டுமா எப்படி நான் ஆதாமுடன் கொண்டிருந்த அந்த உறவை போல நான் உன்னுடன் கூட உறவு கொள்வேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அழகான வாக்குறுதிகளை கொடுக்கிறார். எனவே இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலையா இருக்கலாம், இன்றைக்கு மீண்டுமாய் அவருடைய சமூகத்தில் நாம் திரும்பி வரும் பொழுது அந்த ஏதேன் தோட்ட உறவை மீண்டுமாய் புதுப்பிப்பதற்கு ஆண்டவர் உண்மையிலவராக இருக்கிறார். நம்மிடம் தகுதிகள் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய தகுதிகளை ஏன் உலகம் கூட மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் தகுதியற்ற நம்மையும் தகுதியாக்கி அவரோடு கூட இருக்கிற அந்த உறவில் நம்மை அழகாக கொண்டு செல்வதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையிலவராக இருக்கிறார். எனவே இந்த 2 காலங்களிலே ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஏதேன் தோட்ட உறவை வாஞ்சித்து, அந்த தனிப்பட்ட உறவை வாஞ்சித்து நாம் அவரை ஆராதிப்போம். இப்படிப்பட்ட உறவிற்குள்ளாய் அநேகரை நாம் நடத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.